ருப்பி நெட்வொர்க் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் பெண் குழந்தைகளுக்கு 50,000 ரூபாய் பிக்சட் டெபாசிட் கொடுக்குறாங்க. அதனுடைய முதிர்வில் கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லாமல் ஊக்கத்தொகையா ஆண்டுக்கு 1,800 ரூபாய் கொடுக்கறதாகவும் அரசு தகவல்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றின விரிவான விளக்கம் என்ன, இதற்கான தகுதிகள் எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது, இது எல்லா விஷயங்களையும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தமிழ்நாடு அரசினுடைய திட்டம் தான் இது, முதலமைச்சருடைய பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம். இந்த திட்டத்தினுடைய முக்கியமான விஷயம் 50,000 ரூபாய் பெண் குழந்தைக்கு டெபாசிட் பண்ணுறது. டெபாசிட் பண்ணிடுவாங்க. டெபாசிட் பண்ணதுக்கு பிறகு நமக்கு உண்டான அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கும். அது என்னென்னங்கிறத பார்க்கலாம். 1992ஆம் ஆண்டு அப்போதைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த திட்டத்தை கொண்டிருக்காங்க. இன்று வரைக்கும் அது செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த திட்டத்தினுடைய நோக்கம், முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண் குழந்தைகளை பாதியில் பள்ளியிலிருந்து நிறுத்துறாங்க. அதை தடுக்கிறதுக்கான இது ஒரு திட்டம். அடுத்தது 18 வயதுக்கு முன்னாடியே நிறைய பெண் குழந்தைகளுக்கு திருமணம் செய்து வைக்கிறாங்க. இதை தவிர்ப்பதற்காகவும் குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை நெறிமுறைகளை அமல்படுத்துவதற்காகவும் இன்னும் பெண் குழந்தைகளுடைய உரிமைகள் பாதுகாப்புக்காகவும் இந்த திட்டத்தை கொண்டிருக்காங்க அப்படிங்கிறதாங்க சொல்றாங்க. முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். ஊக்கத்தொகை அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இந்த 1,800 ரூபா எப்படி கிடைக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அதனுடைய எஜுகேஷன் செலவுகளுக்காக, கல்வி செலவுகளுக்காக கொடுக்குற இந்த தொகை பெண் குழந்தை 6 வயதை எட்டியதுடன் முதல்ல ஆண்டு செலவுக்காக ஒவ்வொரு ஆண்டும் 1,800 ரூபாய் ஊக்கத்தொகையா வழங்குறாங்க. அடுத்ததாக முதிர்வு தொகை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இந்த வைப்பு தொகை 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ரெனியூவல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த 50,000 ரூபாய் நம்ம இதில் டெபாசிட் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா, பெண் குழந்தையோட இதில் 5 வருஷத்துக்கு ஒரு ரெனியூவல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பெண் குழந்தைக்கு 18 வயது பூர்த்தியாகும் போது முதிர்வு தொகையாக கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் நமக்கு கிடைப்பதற்கு வழிவகை செய்கிறாங்க. அந்த குழந்தையுடைய பெயருக்கு வழங்கவும் திட்டம் இருக்கு. இதில் 2 திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. முதல் திட்டம், ஒரே ஒரு பெண் குழந்தை மட்டுமே உள்ள குடும்பங்களுக்கு, உங்கள் வீட்டில் ஒரே ஒரு பெண் குழந்தை தான் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கான திட்டம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 50,000 ரூபாயை தமிழ்நாடு பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் இவங்களதுல ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டுருவாங்க. ஓகேங்களா? ஏன்னா நம்ம இந்த பவர் ஃபைனான்ஸை பற்றி, வட்டி விகிதங்கள் பற்றி இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இது அரசு நிறுவனம் தான். அவங்களே டெபாசிட் பண்ணிட்டு அதுக்கு உண்டான ரசீதை பெற்றோர்கிட்ட கொடுத்துருவாங்க. அந்த பெண் குழந்தையுடைய பெற்றோர்கிட்ட அந்த 50,000 ரூபாய்க்கான டெபாசிட் ரசீது கொடுத்துருவாங்க. அடுத்தது திட்டம் 2 பெண் குழந்தைகள் மட்டுமே இருக்குது குடும்பத்தில் அப்படின்னாலும் ஒவ்வொரு குழந்தைக்கும் தலா 25,000 வீதம் பிரித்து டெபாசிட் பண்ணிடுவாங்க. ஒரு குழந்தைன்னா ஒரே குழந்தை பேர்லேயே 50,000, 2 குழந்தைகள் அப்படின்னா ஒவ்வொரு பெண் குழந்தைகள் பேர்லையும் 25,000 வீதம் பிரித்து டெபாசிட் பண்ணிடுவாங்க. இதற்கான எலிஜிபிலிட்டி அப்படின்னா, குடும்பத்தில் ஆண் குழந்தைகள் இருக்கக்கூடாது. ஒரே ஒரு பெண் குழந்தை அல்லது 2 பெண் குழந்தைகள் மட்டுமே இருக்க வேண்டும். உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். பெற்றோர்கள் ஒருத்தர் கண்டிப்பாக ஃபேமிலி பிளான் பண்ணியிருக்கணும். குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கணும். அது ஆணோ பெண்ணோ யாராவது ஒருத்தர் செய்திருந்தாலே போதுமானது. அடுத்தது, குழந்தையின் பெற்றோர் அல்லது தாத்தா பாட்டி தமிழ்நாட்டிலேயே 10 வருஷமாவது இருந்திருக்கணும். ஏன்னா தமிழ்நாட்டை சார்ந்தவங்க தான் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக சொல்கிறாங்க. குடும்பத்தின் ஆண்டு வருமானம் 1,25,000 ரூபாய்க்கு உள்ளே இருக்கணும். ஏன்னா ஏழ்மையான நிலையில் இருக்கிறவங்க தன் பெண் குழந்தைகளை பாதுகாக்கணும், அவங்களுடைய செலவுகளுக்கு கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற கரெக்டான நபர்களுக்கு இந்த திட்டம் உதவியாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இதனுடைய நிபந்தனைகள் என்னென்ன அப்படின்னா, பெண் குழந்தை 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் கட்டாயம் பங்கேற்று இருக்க வேண்டும். நான் ஆல்ரெடி சொன்னோம் இல்லைங்களா, இதனுடைய நோக்கமே குழந்தைகளை பாதியிலேயே படிப்பு நிறுத்திடுறாங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால் இவங்க என்ன பிளான் வச்சுருக்காங்கன்னா, 10ஆவது கண்டிப்பாக எக்ஸாம் எழுதியிருக்கணும். முதிர்வு தொகை 18 வயதை நிறைவடைந்த பின்னரே எடுக்க முடியும். 18 வயசு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எடுக்க முடியும். அப்போ திருமணம் ஆயிருக்கக்கூடாது. இன்னொன்று நான் சொன்னேன் இல்லைங்களா, குறைஞ்ச வயசுலேயே கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்கன்ட்டு. ஸோ அதுக்காகவும் இது ஒரு மெத்தடு. 18 வயது முடிவடையும் வரை எடுக்க முடியாது. அப்போ அந்த பெண்ணுக்கு திருமணம் செஞ்சிருக்கக்கூடாது. விண்ணப்பிக்கும் முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவையான ஆவணங்கள் வருமான சான்று, இருப்பிடச் சான்று, குடும்ப கட்டுப்பாட்டு சான்று, குழந்தையின் பிறப்பு சான்று மற்றும் குடும்ப அட்டை, அதாவது ரேஷன் கார்டு, இது எல்லாமே நீங்கள் கையில் வச்சுக்கணும். விண்ணப்பிக்கும் முறை நார்மலாக இப்போ இ சேவை மையங்கள் இருக்கு இல்லைங்களா, இ சேவை மையத்திலையும் நீங்கள் இதை போயிட்டு அப்ளை பண்ணலாம். அல்லது மாவட்ட சமூக நல அலுவலகம், டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸ்லையும் நீங்கள் இந்த திட்டத்துக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இதனுடைய ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கீம் 1 ஸ்கீம் 2 2 கொடுத்துருந்தோம் இல்லைங்களா, திட்டம் 1 திட்டம் 2.
திட்டம் 1 அப்படின்னா ஒரே ஒரு பெண் குழந்தை மட்டும் அப்படின்னா நீங்கள் எப்போ அப்ளிகேஷன் கொடுத்துருக்கணும் அப்படின்னா குழந்தை பிறந்த 3 வருடங்களுக்கு உள்ள நீங்கள் இந்த அப்ளிகேஷன் கொடுத்தால் மட்டுமே செல்லுபடியாகும். அதே மாதிரி தான் 2வது திட்டத்துக்கும். இதுதான் கொஞ்சம் கஷ்டமான ஒரு திட்டமாக இருக்குது. ஏன்னா பெண் குழந்தை பிறந்த உடனே ஒரு 3 வருஷத்துக்குள்ளேயே நம்ம அப்ளை பண்ணால் மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிலிட்டி ஆகிறோம் அப்படிங்கிறது தான் இவங்க சொல்ல வராங்க. ஏஜ் லிமிட் பெற்றோருக்கு 40 வயதிற்கும் மேலே இருக்கக்கூடாது, அதுதான் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபேமிலி பிளான் யாராவது ஒருத்தராவது பண்ணியிருந்துருக்கணும், குடும்ப கட்டுப்பாடுங்கிறது யாராவது ஒருத்தராவது பண்ணியிருக்கணும். இதுதான் விஷயம். ஸோ இது எல்லாருமே நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது இந்த விஷயம். 50,000 ரூபாய் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாயை வளர்ந்து அந்த பெண் குழந்தைக்கு பயன்படும். ஸோ எல்லா பெற்றோர்களுக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய தகவல்கள் வேணும் அப்படின்னா அவங்களுடைய அரசு இணையதள முகவரி tnsocialwelfare.tn.gov.in அப்படிங்கிற இந்த இணையதளத்தில் போய்ட்டும் நீங்கள் இதனுடைய முழுமையான விவரங்கள் என்னங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.